கரெக்டா எழுதினவருக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பத்தி அண்ணன் பாக்கிற தெளிவா சொன்னார். பாலா பாடுற பாட்டுக்கு இன்னொரு மெலோடி பாட்டுக்கு சொன்னாரு. நான் இப்ப கூட சொல்றேன், இந்த மியூசிக் டைரக்டர் சொல்றேன், நீங்க நல்லா வாங்க, பெரிய ஆளா வாங்க. நீங்க தான் உண்மையிலேயே முக்கியம் இந்த படத்துக்கு. மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மூணுமே கரெக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கேமராமேன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த விதத்திலுமே சோட இல்லை படம். அதுக்காக சொல்றேன், நீங்க ஒன்னே ஒண்ணு, சக்சஸ் ஆன உடனே நடிகர்கள் ஓவரா சம்பளம் கேட்டு சாவடிச்சிடாதீங்க தயாரிப்பாளர்களை. மியூசிக் டைரக்டர் நான் சொல்றது, இதை நீ எப்படி எழுதிக்கிட்டாலும் சரி, உடனே நம்ம ஆளுங்க இருக்கீங்களே இந்த யுமேட்டிக்ல இந்த யூடியூப்ல போட்டுடுறான், எல்லா மியூசிக் டைரக்டரையும் திட்டினார் ராதா ரவின்னு போட்டுடுறான். அதுதான் பயமா இருக்கு எனக்கு. ஆனால் நான் கவலைப்படுறது இல்லை, நான் சொல்லிடுவேன். என்ன யாரு ராதா ரவி நடிக்கிற படத்துக்கு மியூசிக் வாசிக்க மாட்டேன்னு யாராவது சொன்னா, எந்த ஹீரோ நடிக்கிறாரோ அந்த படத்துக்கு வாசிக்க மாட்டேன்னு அர்த்தமாயிடும். நான் ஹீரோ இல்லை, அதுக்காக சொல்றேன். ஏன்னா பிஷப் இருக்காரு, பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, அவர் ஸ்காட்லாந்து போனாராம். ஸ்காட்லாந்து போகும்போது பிஷப் சொல்லியிருக்காங்க, பாத்துங்க பத்திரிக்காரங்களா ஏடா உடம்பா கேள்வி கேட்பாங்க, ஒழுங்கா பதில் சொல்லுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மகனேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அங்க போன உடனே பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்காரு, பிஷப் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஊர்ல டான்ஸ் கிளப்பே கிடையாது, பெண்கள் ஆடுற கிளப்பே கிடையாது. இவரு ஓ இங்க பொம்பளைங்க ஆடுற கிளப் இல்லையா, குட், போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல போட்டான், இந்த ஊர்ல பொம்பளைங்க ஆடுற கிளப் இல்லையான்னு கேட்டாரு பிஷப்னு. கேட்ட பிறகு உண்டாக்கிட்டாங்க. அது மாதிரி நான் ஏதாவது சொன்னோம்னா உன்னை மியூசிக் டைரக்டர்னு சொல்றாங்க, தப்பு இல்லை. மியூசிக் டைரக்டர் சொல்றேன், அந்த தம்பிகிட்ட சொல்றேன், நீ நல்லா வரணும், ஓன்னு சம்பாதிக்கணும், எல்லாம் இரு. ஏன்னா நல்லா மியூசிக் போடுற, ஏதோ ஒரு இசை தெரியாதவனை பத்தி நான் சொல்லல, உனக்கு இசை தெரியுதுன்றது தெரியுது. பார்த்தா என்னன்னா, நீங்கெல்லாம் பெரிய ஆளணும்னா இசை டியூன் போடுறதுக்கு நான் லண்டனுக்கு போனோம், ஜெர்மனிக்கு போனோம்னு சொல்லாத. நீ போடுற பாட்டு மயிலு ரயிலுன்னு போட போற. அந்த மயிலும் ரயிலும் மதுரை பக்கத்தான் இருக்கே ஒழிய லண்டன் பக்கம் இல்ல. இல்ல தெம்மாங்கு பாட்டுனா எங்க போவேன், இங்கதான் போனோம் மதுரைக்கு. கானா பாட்டுனா ராயபுரம் போனோம். இந்த ஏரியாக்குள்ள சுத்தினா எங்களுக்கு செலவு கிடையாது ப்ரொடியூசருக்கு. நீ லண்டன் போய் என்னத்தை போட போற, போனா மாட்டே போனா அப்படின்னா ஏதோ ஒண்ணு பாட போறோம். அவர் பெரிய இவரா, அவர் பெரிய இவரா, நான் கட்டின தாலி நீ காலி, அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு எழுத போறோம். இதுக்கு எதுக்கு லண்டனுக்கு போறேன்னு கேட்கிறேன். அதே மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, நான் இந்த டைலாக் ரைட்டருக்காக, ஏன்னா அவரை பத்தி நான் பெருமையா சொன்னதுனால சொல்றேன், தயவுசெய்து பாடலாகட்டும், பாடலாசிரியர்களாகட்டும், அல்ல யாராகட்டும், இந்த டைலாக் ரைட்டர்ஸ் ஆகட்டும், தயவுசெய்து வல்லினம் மெல்லினம் தெரிந்து எழுதுங்கள். ஏன்னா வல்லினம் மெல்லினம் இல்லாம எழுதாதீங்க, அதுதான் ஓடும் நினைக்காதீங்க. மதுரை பக்கம் பேசினா இல்ல எங்களை எழுதி போற அப்படின்னு சொல்றது மதுரை பக்கம் தான், இல்லன்னு இல்ல. அதுக்காக எடா அவ எங்கடா, அவ இல்லையா, அவ எங்கடா, அவ பொம்பளை, நான் ஏடா அசிங்கமா பொம்பளைன்னு சொல்ற, லா ஏன் போடுற, பொம்பளைன்னு சொல்ல முடியாத, அதே வார்த்தையை பொம்பளைன்னு சொல்லு. எதுக்கு சொல்றேன்னா, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அதனால சொல்றேன், தயவுசெய்து இந்த வல்லினம் மெல்லினம் இல்லாம எழுதாதீங்க. கன்னடத்துல போய் பாருங்க, கன்னட படத்துல வல்லினம் மெல்லினம் இல்லாம எழுதுனா அந்த படம் ஓடாது, தகராறு பண்ணுவாங்க. மொழியை காப்பாத்துறாங்க, அங்க கேரளால காப்பாத்துறாங்க, ஆந்திரால காப்பாத்துறாங்க, ஏன் தமிழ்நாட்டுல